அந்த ஆட்டம் எனக்கு தெரியாப்பா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ ஓகேங்க. நேற்றைய வீடியோவில் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நத்தார் தாத்தா கெட்டப்பில் நிறைய பிள்ளைகளுக்கு சந்தோஷப்படுத்தினேன். எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது, அந்த சிறு பிள்ளைகள் இவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாண்டு. ஓகேங்க, இப்போ எனக்கும் சந்தோஷமாக இருந்தது, அந்த சிறு பிள்ளைகளுக்கும் சந்தோஷமாக இருந்தது. மற்றும் ஜெர்மனிலிருந்து பொதிகள் வந்து தானே, அந்த பொதிகளையும் அந்த உரிய தங்கச்சிகள்கிட்ட நான் கொடுத்துட்டேன். ஓகே, நேற்றைய வீடியோ சந்தோஷமாக முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இப்போ இன்றைய வீடியோவுக்கு வருவோம். இப்போ இன்றைய வீடியோ ஒரு வித்தியாசமாக அமைய போகுது, அதனால் தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ பார்க்கலாம், நீங்கள் 320 இப்போ 100 தாள் கொப்பிகள் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நிறைய கொப்பிகள் இருக்குது, கட்டுக்கட்டாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. ஏனென்றால் இப்போ என்னோடய வீடியோஸில் முக்கியத்துவமாக கருதுறது கல்வி என்ற வகையில் இப்போ இந்த வீடியோலையும் இப்போ பாருங்கள் கல்வி சம்மந்தப்பட போகுதுன்னு. இப்போ நத்தரத்தா கெட்ட போட்டு இப்போ இதுவும் ஒரு கல்விக்கான உதவி வழங்குற மாதிரி தானே. ஓகே, இப்போ உதவி செய்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட பேர் விவரங்களை சொல்லிட்டு இப்போ வீடியோவை ஆரம்பிப்போம். தொடர்ச்சியாக பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்றால் இப்போ ஒரு வித்தியாசமாக எடுக்கணுமென்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். இப்போ அந்த வகையில் தான் இந்த நத்தார் தாத்தா கெட்டப்பும். ஓகே, இப்போ உதவி செய்தவங்க இப்போ 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ சொல்ல போனால் இந்த உதவி திட்டம் இப்போ 1 லட்சம் பெறுமதியான உதவி திட்டம். இப்போ நேற்றைய வீடியோ, இன்றைய வீடியோ மற்றும் இப்போ மற்ற வீடியோஸ்லாம் இப்போ அடுத்தடுத்து வரும். இப்போ அதான் 1 லட்சம் பெறுமதியான உதவி திட்டம். இப்போ நீங்களும் இந்த உதவி திட்டத்தில் இணையன்னு சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளலாம். ஏனென்றால் இப்போ நத்தார் காலத்துக்கு இன்னும் இருக்குத்தானே. இப்போ நத்தார் திருநாளுக்கு இன்னும் இன்றைக்கு 21ஆம் தேதி. அப்போ இன்னும் 4 நாட்கள் இருக்குது. அப்போ இன்னும் காலங்கள் இருக்குது. இப்போ உதவியை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். இப்போ அதோட சேர்த்து இப்போ பார்வையாளர்களாகிய நீங்கள் இப்போ புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் இப்போ நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போ நீங்களும் இந்த உதவி இந்த கெட்டப்பில் இப்போ கல்விக்கான உதவி வழங்குறேன்டா என்ன தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இப்போ உதவி செய்த 3 பேர் விவரத்தை நான் சொல்கிறேன். இப்போ கட்டாயமாக அவங்கள மறக்கக்கூடாது. என்னடா நம்பி பணம் அனுப்புகிறாங்க ஒரு நல்ல காரியத்துக்கு. இப்போ பாக்கியநாதன் அண்ணன், அவர் ஏற்கனவே எனக்கு ஒரு 40,000 அனுப்பி வச்சுருந்தவர். அப்போ நேற்றைய வீடியோ பார்த்து தம்பி நீங்கள் ரொம்பவே நல்லா செய்த, நீங்கள் எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இந்த 40,000 இந்த உதவிக்காக பயன்படுத்துங்கன்னு சொன்னவர். ஓகே, பாக்கியநாதன் அண்ணன், அவரோட வாட்ஸ்அப் கடைசிலக்கம் 0802. ஓகே, இப்போ அடுத்தது டிரோனி சிஸ்டர். இப்போ அவங்களும் இந்த நத்தார் பண்டிகை முன்னிட்டு இப்போ பணம் அனுப்பினாங்க. அவங்க லண்டனில் இருக்கிறாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் கடைசிலக்கம் 8081. நன்றி சிஸ்டருக்கு, நன்றி.
இப்போ அடுத்தது ரெஜினோல்ட் அண்ணன் தெரியும். இப்போ இதற்கு முதல் தேயிலாமுனை என்ற அக்காவுக்கு உதவி செய்து இப்போ தொலைபேசி மூலமாக பேசின அண்ணன் தான் ரெஜினோல்ட் அண்ணன். அவர் ரூபாய் 10,000 அனுப்பினார். டிரோனி சிஸ்டர் 50,000. சரி, ஓகே. இப்போ நான் போக போகிற இடத்தையும் கட்டாயமாக சொல்லணும். பூலக்காடு என்ற இடத்துக்கு தான் போக போகிறேன். இப்போ பூலக்காடு கிராமத்தில் இப்போ நிறைய சிறிய சிறிய கிராமங்கள் இருக்குது. இப்போ பொண்டுகள் சேனை நிறைய இருக்குது. இப்போ ஒரு 130 உணவுப் பொதிகள் நிவாரணப் பொதிகளும் அந்த கிராமத்துக்கு தான் வழங்கினேன். ஏனென்றால் அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த வெள்ளத்தால். மற்றும் அங்கே இருக்கிற எல்லாரும் கூலி வேலைகள். அப்போ இந்த இடத்த தெரிவு செய்யறதுக்கான காரணம் விளங்கியிருக்கும் அவங்களுக்கும். இப்போ படிக்கிறாக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ தகப்பன்மார் கூலி வேலைக்கு போகிறதால அப்போ நார்மலாகவே இப்போ கஷ்டப்பட்ட ஒரு இடங்கள்னு சொல்லலாம். இப்போ அதனால் இந்த கொப்பிகளை கொடுக்கறதுக்காக இப்போ இந்த இடத்த தெரிவு செய்திருக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து இப்போ நிறைய கிராமங்களை தெரிவு செய்து இப்போ கொடுப்போம். இப்போ எந்த கையில் ஒன்றும் இல்லை. இப்போ கிடைச்ச உதவிக்கு இப்போ நான் கொப்பிகள் வாங்கி கொடுக்க போகிறேன். இப்போ மேலும் உதவிகள் கிடைக்கும்னு சொன்னால் இந்த வருகின்ற 25ஆம் தேதி வரையிலும் இப்போ இந்த ஒரு முயற்சியை தொடரலாம். அதனால் இப்போ முன்வந்தீங்கன்னு சொன்னால் தொடரலாம். ஓகே, இப்போ 320 கொப்பிகள் இருக்குது. எவ்வளோ இந்த இடத்துல எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த ஷார்ட் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இது இந்த பேக்குக்குள்ளே பலூன் இருக்குது, டொஃபி இருக்குது. ஓகே, இப்போ போன வீடியோவில் கொஞ்சம் குறைவாக வாங்கிட்டேன்.
இங்க அண்ணா பார்த்தா கையெல்லாம் ஆடுது உண்மையில கையெல்லாம் ஆடுது எப்படி இருக்காரு இவரு என்ன தர்பமா இருக்கிறாரு தலானியே விக்கித்தவில்லை என்ன ஓ ஆ விளங்கல ஓ என்ன சொல்ல போறீங்க இப்ப என்ன பேர் பேர் என்ன டரு டருவா சதுவா ஆ சரி போமா நம்ம என்னோட வாருங்க டீம்ல சேர்றீங்களா உண்மையாவா ஓகேவா ஆ கத்தக்கூடா சரியா பெரிய ஆள் என்ன இளந்தாரி தானே என்ன கேட்பீங்க இப்ப உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் போன தவிர என்ன கேட்க போறீங்க சொல்லுங்க பைக்ல மோட்டோ பைக்ல மோட்டோ பைக் வேற பாக்ஸ் பாட்டு கேக்குறதா அது சரி என்ன சரி அக்கா உங்களோட வீடியோ போட்டு தானே உண்மையிலேயே இப்போ தம்பிட வீடியோ நிறைய பேர் பார்த்தவங்க சரிதானே ஆனால் இப்போ உதவிகள் எவ்வளோ வந்திருக்கோ அதை நான் தாரேன் இப்போதைக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோ அதை தாரேன் இப்போ பிறகு வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் என்னென்ன கேட்டீங்கக்கா உதவிக்காக வேற என்ன கேட்டீங்க சொல்லுங்க என்னென்ன கேட்டீங்க இந்த வீட்டை திருத்தி திருச்சல் முக்கியமா வீடு தானே எங்களுக்கு முக்கியம் வீடு ஏன்னா வீட்டுக்கு முன்னுக்கு என்னென்னு பேசுவாங்க இப்போ உங்களோட வீடியோ போட்டு உங்களுக்கு கிடைச்ச உதவியை நான் தாரேன் இப்போ நீங்கள் வீட்டுக்கான உதவியும் கேட்குறீங்க ஆனால் இப்போ ஒரு என்ன சொல்கிற இப்போ நம்ம ஜனவரிக்கு பிறகு பார்ப்போமே யாராவது முன் வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம செய்யலாம் சரியா இப்போதைக்கு உங்களுக்கு கிடைச்ச பணத்தை நான் தாரேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க பாருங்க எண்ணி பாருங்க 35,000 இருக்கா சரியாக்கா இப்போ உங்களுக்கு கிடைச்ச பணத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன் இப்போ நான் சொன்ன மாதிரியே பிறகு பார்க்கலாம் சரியா மேற்கொண்டு உதவிகள் கிடைச்சா உங்களுக்கு வந்து நான் தாரேன் ஓகே இப்போ இந்த பணத்தை தந்தது கனடா நாட்டை சேர்ந்த சஞ்சய் அண்ணன் அவரோட தம்பியோட நினைவு நாண்டுக்கு எனக்கு 50,000 அனுப்பினார் அதில் 15,000 ரூபா அந்த பிள்ளைகளுக்கான சாப்பாடு செலவு முடிய இப்போ மீதி பணத்தை இப்போ இந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறேன் 35,000 சரியா என்ன சொல்ல போறீங்க ஒரு அண்ணன் தான் தந்ததுக்கு நன்றி ஆனா இப்போ உங்களோட இருக்கிற நிலைமைக்கு போதாமையா தான் இருக்கு இப்போ சொன்ன மாதிரி ஒரு பாப்பம் சரியா இப்போ இவரோட கையில நீங்க கொடுத்துறீங்க பாத்தீங்கன்னே நான் அம்மாட கையில கொடுக்க மகன்ட கையில கொடுத்துருக்கிறாரு என்ன ஆனா கட்டாயமா இப்ப எனக்கு தெரியல இப்ப எப்படியும் அம்மா தான் கூட்டி போயிட்டு அதை வாங்கி தருவாவே என்ன சந்தோஷமா சரி ஓகே என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும் உங்களோட அம்மா உங்களோட கையெல்லாம் தருவா உண்டு காசு எவ்வளோ உண்டு எண்ணி பாருங்க அப்போ சொக்ஸ் போட்டுருக்கு ஆகுடுங்க அப்போ என்ன ஓ இப்போ சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க அப்போ தேங்க்யூ பாரு இங்கிலீஷ்னு இங்கிலீஷ் தான் தெரியுமா எங்களோட சேரணும்னா சிங்களம் தெரியணும் இங்கிலீஷ் தெரியணும் ஹிந்தி பழகலாம் பிரச்சனை இல்லை 3 மொழியும் தெரிஞ்சிருக்கணும் 3 மொழியும் தெரியுமா சிங்களம் தெரியுமா ஓமா அவ காய்ச்சி காட்டுங்க விளங்கல எங்களோட சேரணும்னா 3 மொழியும் தெரியணுமே இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷ் என்னோட பேருக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்ப தெரியுமான்னு சொல்றீங்க இங்கிலீஷ் தமிழ் மட்டும் தெரிஞ்சு காணாது இங்கிலீஷ் தெரியணும் சிங்களமும் தெரியணும் ஏடா இப்ப இலங்கை பூரா நாங்க போவோம் தானே அப்ப இலங்கை பூரா போகும்போது கட்டாயமா இங்கிலீஷ் இப்ப கொழும்பு சைட் போனா இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ் சிங்களமும் பழைய எடுக்கிறீங்களா பழைய எடுத்து வரீங்களா ஜாயிண்ட் ஆகுறீங்களா உங்களோட சரியா ஓகே எத்தனை நாள் தேவைப்படும் உங்களுக்கு ஃபுல்லா பழைய எடுக்க 5 நாளா பாப்பமே 5 நாள்ல ஹோல் வரணும் சரியா நான் பழகித்தனண்டு சரியா ஓகே சந்தோஷம் தானே பேசிக்கொண்டு வைங்க அப்போ காசு பேசிக்கொண்டு வைங்கல்ல போறாரு பாப்பா
அந்த காசு எங்க? அம்மா ஆ எடுத்து வாங்களா, வெளியில இருட்டா இருக்குன்னு போறாருப்பா. அந்த சிரிப்புடா, அதே சிரிப்புடாப்பா. சரி, ஓகே. வைங்க, அவன் பேசுக்கல. சொக்ஸ் விடுது இல்லையா? அம்மா திறந்து விடுங்க, அவர் வைக்கட்டும். சரி, இந்த எப்படி காட்டுங்க. சரி, அவர் வச்சுட்டார். சரியா? ஓகே, சரி, பாய் காட்டுங்க. அப்ப 2 மொழியும் பழகிட்டு, இப்ப தமிழ் தெரியும் தானே? தமிழ் தெரியும் தானே? அப்ப மிச்சம் இங்கிலீஷும் சிங்களம் பழகிது. எங்களுக்கு கோல் எடுப்பீங்க 5 நாள்ல. சரி, ஓகே. இந்த வீடியோ முடிப்போம். சரியா? சந்தோஷம் தானே தம்பிக்கு? சரி, ஓகே. இப்போ சில பிள்ளைகளுக்கு இப்போ கொப்பிகளை கொடுத்தேன், 2 கொப்பிகளும், அடுத்தது பலூனும் டொப்பிகளும் கொடுத்தேன். நாங்கள் வாரோம். சரியா? நாங்கள் திரும்பி வருவோம். இப்போ பிளானுகள் இருக்கு. இப்போ எங்களோட ஜாயிண்டாக உங்களுக்கு விருப்பம் தானே? ஒரு இடத்த கூட்டிட்டு போனால் எங்களோட வருவீங்க தானே? கத்தாம அம்மா எடுத்து வருவீங்களா? இப்போ கூட வரையா? வா, ஆட்டோவில் வாங்க, அங்கே போவோம். பேச வச்சுட்டு வாங்க. அதான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கணும் தானே, தனியா வருவார் அவரு. அப்ப உடம்புல வருத்தங்கள் அப்படின்னு வரதா? அப்படி இல்ல தானே? சரியா? போமா, அவருக்கு படியா போட்டு விடுங்க.